ஆக்சுவலி ஒரு படம் ஓடலன்னா எப்படி வேணாலும் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் ஆடியன்ஸை வர வைக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். உண்மையிலே ஒரு ரொம்ப மச் நீடட் சக்ஸஸ். நான் இது வரைக்கும் படங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே ரன் ஆஃப் த மில் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 பாலிசி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாலிசியோட தான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கிறேன். அஹமத் சொன்ன மாதிரி காலையில் எல்லாரும் குளிச்சுட்டு வந்து இந்த படத்தை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த தருணத்தில் நான் வந்து என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தட் ஸ்கிரிப்டை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக நினச்சி அதை வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் ஆமான்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு தான் நான் ரொம்ப லாங்கஸ்ட் டைம் ஐ டுக். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என்னை வச்சு அடுத்தடுத்து படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ நிச்சயமாக எக்கனாமிக்கலாக, கமர்ஷியலாக அந்த அந்த டைனமிக்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்குலாம் நான் சொன்னேன், இல்லை சார் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டு ஹாரிஸ் சார் ஓகே சொன்னோன்னே மற்ற எல்லாம் என்னோட வச்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. அப்புறம் ஸ்லோவாக ட்ரிஷா உள்ளே வந்தாங்க. சந்தானம் ஏற்கனவே இருந்தார், ஏன்னா அஹமதோட ஒரு நல்ல ஒரு நண்பர் அவர். ஸோ வினய் இந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் 2-3 அதர் ஆக்டர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அஹமத் சொன்னார் இந்த மாதிரி வினய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. எனக்கு பழக்கம் இல்லை பிரதர், ஆனால் நிச்சயமாக பண்ணலாம். அவரோட படங்கள் எல்லாமே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லாயிருக்கும், அவர் ஒரு காம்பினேஷனாக பண்ண இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ ஒரு டீமுக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் வினய் வந்து சாதாரணமாக டைம் எடுத்துப்பாங்க. முதல் நாளே அவர் செட் ஆகிட்டாரு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய டிலீட்டட் சீன்ஸ் இருக்குது. ஏன்னா நல்ல சீன்லாம் எதாவது கண்டபடி ஏதாவது சந்தானத்தை பண்ணி வச்சிருவார் வினய், கண்ட இடத்துல கிள்ளி வச்சிருவார். ஸோ அதனாலே சென்சாரில் வந்து எங்களுக்கு அதெல்லாம் கட்ஸ் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டுக்கு ஏதோ அவங்க த்ரிஷா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஹைப்படாக கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில் எப்பயுமே ஹைப்படாக ஒர்க் பண்ணி அஹமத் வந்து எல்லா டென்ஷன் அவரே எடுத்துப்பார். இப்போ உண்மையிலேயே பயங்கர டென்ஷன்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு ஷீல்டு மாதிரி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பின்னாடியில் வந்து 10 பேர் ஈட்டி குத்தின்னு இருப்பாங்க, அப்படி இப்படி வாங்கிட்டு தட்டி விட்டு என்கிட்ட வந்து எல்லாமே நார்மலாக இருக்கு பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், எல்லாம் ஓகே பிரதர், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சதுக்கு நான் உண்மையிலே நான் அன்னைக்கு அந்த நாள் வந்து நான் அந்த டெசிஷனை நான் நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் டு அஹமத். என்னடா படம் ஓடினதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிங்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் எனக்கும் அஹமத் வந்து ரொம்ப நாள் பழக்கம். பிரதர் வி ஹேட் லாட் ஆஃப் குவாரல்ஸ். இப்போ என்ன படம் ஓடிடுச்சு, ஸோ அதனால் என்ன வேணாலும் சொல்லலாம். நிறைய குவாரல்ஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த டைலாக் நான் பேச மாட்டேன்னு சொன்னது, ஸ்பெஷலி லாஸ்ட் கிளைமேக்ஸில் என்னால் ஐ லவ் யூவே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னால் நார்மலாக கிளீஷேவே என்னால் ஐ லவ் யூ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அந்த ஐ லவ் யூ சொன்னது கூட வி டுக் அ லாட் ஆஃப் டேக்ஸ். அவர் சொன்னார் இன்னொரு 1 மோர் போகலாமா அப்படின்லாம் கூட கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, இந்த ஐ லவ் யூ தான் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒன்லி ஒரு 2 பேர் அந்த ஃப்ரீக்வன்சியில் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஸோ நல்ல ஒரு அர்பன் டைரக்டர், அந்த அர்பன் டைரக்டரோட நான் ட்ராவல் பண்ணதில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக என்னோட செலெக்ஷன் தப்பாகலைங்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அண்ட் நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்கணும் இந்த தருணத்தில். ஹாரிஸ் சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது உண்மையிலே ஒரு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ நிச்சயமாக மியூசிக் சைடு மற்ற அந்த பிரச்சனைலாம் இல்லைப்பா அப்படின்னு. ஸோ படத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், டீசெண்டாக ஒரு படம் எடுத்துகிட்டு போட்டா அவர் ரொம்ப அழகாக இசையமைச்சிருவார், என்ஹான்ஸ் பண்ணிடுவார் எல்லா கேரக்டர்ஸையும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆன் அ சீரியஸ் நோட். ஸோ இது வந்து உண்மையிலே ஹாரிஸ் சாருக்கு இந்த தருணத்துக்கு வி ஹேட் டு வெயிட். ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் சாங்ஸ் கொஞ்சம் ஐ வில் டேக் மை டைம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருந்தது. சாதாரணமாக இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாரிஸ் சார் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி தான் நிறைய பேரும் இங்கே வந்து இந்த படத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹாரிஸ் சார். பிஸ்னஸ் வைஸ்லையும் நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட்
எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் நான் தமிழ் குமரன் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நானும் அவரும் வேற ஒரு படம் பண்றதா இருந்தது. கொஞ்சம் மாஸ் மசாலாவான ஒரு ஃபிலிம். இவர் நல்ல ஒரு மாசான ஒரு ஆளு சார், மாசான ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னோன்னா இவரு லைக் அவருக்கு தெரியும் நான் அஹமத் சார் கிட்ட ஒரு கதை கேட்டிருந்தேன்னு. ஸோ அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. கேட்டோன்னே சார் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். எப்படி இந்த கதை எப்படி அவருக்கு வந்து இந்த கதையை எப்படி அவர் அக்செப்ட் பண்ணாருங்கிற ஒரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தது. ஸோ அந்த ஒரு நல்ல விஷன் அண்ட் அந்த கிட்டத்தட்ட எவ்வளோ படங்களுக்கு நிறைய செலவு பண்ணோம். அதுக்கு நடுவில் நிறைய படங்கள் இருந்து சரியா ஓட போயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் ஸ்டில் அவர் வந்து அந்த மேலே எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சு இல்லை வில் இன்வெஸ்ட் லாட் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இது பண்ணாரு. ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா அது வந்து நம்ம ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் சார். அண்ட் டாக்டர் வீராம் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல நண்பர் நம்ம உதயநிதி. ஃபர்ஸ்ட் உதயநிதி என்னோட ஒர்க்கை ரொம்ப நல்லா ரசிப்பாரு. ஸோ என்னோட படங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிப்பாரு. ஸோ அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த படத்தையும் அவர் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னாரு, படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், சூப்பரா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் நானும் வினய் என்னோட கதையை அவர் திட்டாரு. நான் தான் சொல்லான்னு இருந்தேன், அது அவர் சொல்லிட்டாரு. பட் இன்னொரு கதையும் இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாரா, சந்தனம் வந்து ஏதோ அசிஸ்டன்ட், நான் மேனேஜர் ஆயிடுறேன்டா நீ அசிஸ்டன்ட் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே வி வேர் ஆல் டவுன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு சோகமா இருக்கும். யாராவது அழுதுட்டு இருப்பாங்க, யாராவது பிரச்சனையா இருக்கும். அது உண்மையிலே ஒரு சேட் சீக்வன்ஸ் தான் அது. அதெல்லாம இன்னும் சேடா நாசர் சார் வேற அழுதுன்னு இருக்காரு, போய் கட்டி பிடிச்சி அழுவ வேற செய்யணும். இன்னும் பயங்கரமா ஆகுது. எப்பா ஹாஸ்பிட்டல்லாம் காட்டினா டென்ஷன் ஆயிட மாட்டானுங்களா ஆடியன்ஸ் லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிற ஒரு பயத்துல வேற இருக்கிறோம். பட் அஹமத் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் நானும் வினயம் பேசிட்டு இருந்தோம், மச்சான் நான் பாட்டுன்னு ஒரு ரெசார்ட் போட்டு ஜாலியா பாட்டுன்னு உட்காந்துடலான்னு பாக்குறேன்னா, சினிமா நடிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாம் டக்குன்னு கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் டுடே வி ஆர் வெரி ஹாப்பி. அதான் நான் சொன்னேனே, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நல்ல கதைகள் பண்ணணும் அப்படிங்கிற. ஜீவா வந்து சாதாரணமா சேஃப் பெட்ல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சத்தியமா சொல்றேன், இந்த படம் யார்கிட்ட ஒரு கதை போய் சொல்லியிருந்தாலும் நிச்சயமா ஒத்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஆஸ் அ ஹீரோ நிச்சயமா, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ இது ஒரு மியூசிக் டைரக்டரா பண்ணியிருப்பாங்க. பட் எந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இப்போ இருக்கிற ஹீரோஸ் நிச்சயமா ஒத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எண்டென்றும் புன்னகைன்னு வச்சுட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து பாத்தீங்கன்னா கோமாவே இருப்பான் ஹீரோ. நான் சொன்னேன், என்ன பிரதர் எண்டென்றும் புன்னகைன்னு படம் வச்சுட்டு படம் ஃபுல்லா கோமாவே இருக்கிறான் ஹீரோ, நம்ம எஸ்எம்எஸ் மாதிரி குவார்டர் சொல்லு மச்சு அது இதுன்னு சொல்லி ஏதாவது கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவன் என்ன இவ்வளவு கோமாவே இருக்கிறான், வேற ஏதாவது பண்ணலாமா, இவனு என்ன பொண்ணுங்களாம் ஏன் பிடிக்க மாட்டேங்குது, அப்படின்னா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம், அவன் ஏதாவது ப்ராப்ளமா அவனுக்கு அப்படின்லாம், கதையில ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கிறேன் அவர்கிட்ட. இல்ல பிரதர் இது ஃபுல் ஆக்சுவலி என்னன்னா, திடீர்னு இன்னைக்கு படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க படத்துல. அவன் வச்சான், அவன் விட்டு போயிட்டான்டா, ட்ரிஷா வந்து பாவம் ஒரு ஃப்ரெண்டா நம்ம போய் ஹெல்ப் பண்ணும், ஆண்ட்ரியா வந்து பழி வாங்குறதுக்கு ஒரு பக்கம், நாசர் சார் அவன் பர்த்டேமா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே என்ன பத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஒரு மாஸ் படம் பண்ணதை விட ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக்கான ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இந்த படத்துல. ஸோ தேங்க்ஸ் டு அஹமத் அகேன் அண்ட் அகேன். வி ஹேட் லாட் ஆஃப் குவாரல்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ட் மதி, ஆர்ட் டைரக்டர் மிலன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட மதியும் மிலன் சாரோட அந்த காம்பினேஷன், அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மதி சார் வந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. படம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேகசின்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு, பிரதர் இந்த லுக் சூப்பரா இருக்கு, இந்த லுக் நம்ம வந்து எண்டென்றும் புனை கொடுத்துருக்கணும், சாரி பிரதர் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் பிரதர், நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நல்ல ஒர்க் பண்ணிட்டாரு. நான் ஆக்சுவலி ஃப்ரேம் பார்க்கல. ஸோ அதனால நான் ஏதோ சொல்றாரு போல இருக்கு, ஐயோ சரியா நம்ம படத்துல சரியா இல்ல போல இருக்கு, கொஞ்சம் எஃபர்ட் நிறைய எடுத்த படத்துல நம்ம சரியா இல்ல போல இருக்குங்கிற ஒரு பயம் வந்துச்சு. பட் படம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, இது ஏன் திரும்ப அவர் சாரி எல்லாம் கேட்டாரு என்கிட்டங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் இன்னும் பெட்டர் ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்ல ஒரு ஹீரோவை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மதி சாருக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப ஒரு அருமையான வருடம். ஏன்னா பாண்டிய நாடுன்னு ஒரு படம் பண்ணாரு, அது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபுல் ஒரு மாஸ், ஒரு அர்பன் இல்லாம ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு விஷயம், ஒரு சபர்ப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி எண்டென்றும் புன்னகை அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு ஹிந்தி பட்ஜெட்ஸ்ல அவரோட படங்கள், ஷேத்தான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மதி சார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ என்றென்றும் புன்னகை படத்து மூலமா எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு மதி சார். ஏன்னா அவர் வந்து எங்களோட கம்பெனி படமா மூலமா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அது புன்னகை தேசம்ங்கிற படத்துல. ஸோ ரெண்டுத்துலயும் ஒரு புன்னகை இருக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி.
ஸோ சந்தானமும் நானும் எப்பயுமே சேர்ந்தாலே இந்த குவார்டர் சொல்லு மச்சிங்கிற இமேஜ் வந்து இன்னைக்கு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா எப்போ போனாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த குவார்டர் சொல்லு மச்சி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருந்தது. நான் ஒரே இடத்துல நிற்கிறேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நான் ஐ ஒன்ட் ஃபர்கெட் எஸ்எம்எஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் சந்தானம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக எல்லாமே நாங்கள் வந்து சாதாரணமாக ஃபோன்லலாம் அவ்வளோலாம் பேசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வந்துட்டா வி கெட் இன் டு த கேரக்டர். அண்ட் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப முக்கியமான இதில் என்னன்னா, வினயும் சந்தானம் நானும் அவர் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்லாம் இருக்கும். சந்தானம் சீரியஸா டைலாக் பேசிட்டு இருக்காரு. சத்தியமா எங்களால அது வந்து ஜீர்ணிக்கவே முடியல எங்களால. யோ நீ எப்படியா சீரியஸா எல்லாம் பேச முடியல, என்னால டேக் கட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. ஸ்பெஷலா இவர் சொல்லுவாரு, டே என் வாழ்க்கையே நீதாண்டா அப்படின்னு சொன்னோன்னு சந்தானம் அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் போறேங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஃப்ரேம்லயே சொல்றாரு இதை. நான் அவ்வளவு எமோஷனலான சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கிளைமேக்ஸ் 2 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தானம் ஒரு பக்கம் கலாய்ச்சின்னு இருக்காரு, ஒரு பக்கம் பிரதர் என்ன பிரதர் இவன் வேற இப்படி கலாய்க்கிறான், படம் என்ன பிரதர் அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது ஹீரோயினை வராங்க, கடத்திட்டு போயிட்டாங்க, அடிச்சாங்க, ஹீரோ வில்லனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோ கூட்டு வந்தாருன்னா ஓகே கதை பினிஷ்டு, இப்படிதான் பண்ண போறாங்க. பட் இதுல அவ்வளோ வாழ்க்கையை பத்தி சம்பந்தப்பட்ட இருக்கிற விஷயத்துல வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா டைரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ Vinay is also a very sweet person, so I really had a very nice time working with him. விஷால் மூலமாலாம் பழக்கமானாரு. வினய் கிட்ட இருக்கிற ஒரு பயங்கர கெட்ட பழக்கம் என்னன்னா, அவர் தோல் மேல கையை போட்டுருவார், போட்ட டைலாகே பேச முடியாது. அவர் ஹைட்டுக்கும் போட்டு ஒரு முறுக்குனாருன்னா தொண்டை கிண்டெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி அவர் பேசும்போதே மச்சான் டப்பு டுப்புன்னு உண்மையிலேயே அடிப்பாரு. இந்த மாதிரி பயங்கரமா we had good fun actually, நல்லா இருந்தது. ட்ரிஷா, எனக்கும் ட்ரிஷாக்கும் காம்பினேஷன் இல்லை. என்ன இது சும்மா மாண்டாஜா எடுத்துன்னு இருக்கிறீங்க, இவர் இந்த பசங்களோட எவ்வளவு நாள் தான் என்னையே சும்மா இது பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் ட்ரிஷாவோட தான் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாந்து தான் லாஸ்டா எடுத்தோம். ஸோ அப்போ அதுல வந்து பல ரெயின் ஒரு பக்கம் வருது, ஆண்ட்ரியா ஒரு பக்கம், அவங்களோட சீன்ஸும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி ட்ரிஷாவோட இது பண்ணோம். ஸோ ரொம்ப குறுகிய டைம்ல தான் நான் அந்த சுவிட்சர்லாந்து போர்ஷன் ஷூட் பண்ணோம். பட் அவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா சுவிட்சர்லாந்து போய் 2 நாள் மழை பெஞ்சிச்சு, ஷூட்டிங் கேன்சல் 2 வாட்டியும் ஆகுது. பட் காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து அவர் ஆண்டவன் தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்னோ அந்த அந்த இது அப்போ ட்ரிஷா வண்டியிலேருந்து இறங்கி வரும்போதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு படத்துக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ். எல்லாருமே ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட மொக்க படத்துக்குலாம் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல படம் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா உண்மையா இருந்திருக்கிறீங்க. ஸோ அதுக்குன்னு நான் வந்து மீடியா கூப்பிட்டு தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் 3.5 ஸ்டார்ஸ் கொடுங்க, 4 ஸ்டார்ஸ் கொடுங்கலாம் நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்டதில்லை. நீங்க அதெல்லாம் கொடுக்காம இருந்ததுனால தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் என்றென்றும் புன்னகைன்னு ஒரு படம் கொடுக்க முடிஞ்சதுனால. ஸோ மேலும் ஹானஸ்டா எனக்கு நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அது ஹானஸ்டாவே நீங்க சொல்லுங்க. whatever your critic, whatever ஒரு படம் ஜீவா நல்லா பண்ணலன்னா அது ஐம் ஓப்பனா சொல்றேன், நீங்க தாராளமா திட்டுங்க என்ன. ஸோ அதனால இன்னும் நல்ல படம் எனக்கு பண்ணக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹைல இருக்கேன். ஸோ அதனால என்னால் தைரியமான சொல்ல முடியும். ஸோ யாரா விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நிக்கிலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அண்ட் என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? ஸோ எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா ஒரு டீமா எல்லாருமே பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உதய் பத்தி சொல்லிட்டேன், எல்லார் பத்தியும் சொல்லிட்டேன். யார் பத்தியா சொல்லனா, கணேசன் சார் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த டே அண்ட் நைட் அஹமத் கூட இருந்து ஃபுல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு கணேசன் சார். அவர் என்னால் இங்கே பார்க்க முடியல, ஐ திங்க் இஸ் பிஸி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நான் வந்து சொல்லி ஆகணும், கோயிங் த்ரூ ஒரு பேட் ஃபேஸ். பட் நான் அது பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா வீட்டில் எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன் நான். But only I was, as an actor, I was worried about the producers and the directors. So அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட ஒய்ஃப், என்னோட சன், என்னோட வீட்டில் என்னோட அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் இன் மை ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு ஏஞ்சல் மாதிரி என்னோட ஷோல்டர்ஸில் இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் டு ட்ரிஷா, தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் டு ஜகன், தேங்க்ஸ் டு கார்த்திக். ஸோ இருக்கிற படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ டெடிகேட் திஸ் சக்சஸ் டு ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் த
ஹோல் டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆவேனா, ஏய் என்னடா இங்க வாடா அப்படி இப்படின்னு பயங்கரமா நான் வந்து மிரட்டி ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். So thanks to all these guys, and especially assistant directorல வந்து I should thank யோகானந்த் சார். ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஆல்சோ நாட் ஓன்லி ஒரு ஏடியா மட்டும் இல்லாம ஒரு ஆல்சோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒரு ப்ரொடக்ஷனை ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டாரு. So all these guys, all these assistant directors and the production managers, கமலக்கண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much. Thanks a lot. மறுபடியும் ஒரு சக்சஸ் மீட்ல நிச்சயமா மீட் பண்ணுவோம். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, congratulations to the whole team. And usually ஒரு ஹிட் படமா இருந்தா கூட இவ்ளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் இது வரைக்கும் படிச்சதில்ல. எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்டர் இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு ஒன் நெகட்டிவ் ரிவ்யூ, ஒரு படத்துல ஒரே ஒரு ஃப்ளா எப்பவுமே இருக்கும். இது நியூஸ் பேப்பர், சோஷியல் நெட்வொர்க்கிங். பட் இது என்னன்னா 99.9% இட்ஸ் பின் பாசிட்டிவ். ஒரு ட்விட்டர் திறந்தா ஹாரிஸ் சார் சொன்ன மாதிரி, இல்லைன்னா ஃபேஸ்புக், இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரிவ்யூ, இல்லைன்னா மேகசின் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. So I think that happens only if it's a good film or a good script. So actually audio release-ல ஒன்னு சொன்னேன். The thing is, நீங்க ஸ்கிரீன்ல என்ன பார்த்தீங்களோ அது it was pretty much what we shot, and the camaraderie between the friends and the little bit of on the romantic angle எல்லாமே ரொம்ப கேஷுவலா, எதுவும் ரொம்ப ஓவர்ரேட்டடா நடிப்பு இல்லாம வெரி நார்மல். சில சமயம் எப்போ ஒரு சரி ஜீவா நானும் உட்காந்துருப்போம், ஜஸ்ட் வில் பி நார்மலி டாக்கிங், அதுவும் ஷூட் பண்ணியிருக்காரு அஹமத். ஸோ ஐ திங்க் தட் ஹஸ் கம் அவுட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் நார்மலி ஒரு படம் பார்க்கும்போது பீப்புள் கேன் ரிலேட் டு இட். சரி இது நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி நடக்கும், திஸ் கேன் ஹேப்பன், ஃப்ரெண்ட்ஷிப் கேன் டர்ன் சோர், ரிலேஷன்ஷிப்ஸ் பிளாசம், மைண்ட்ஸ் சேஞ்ச். ஸோ தட் இஸ் பேசிக்லி என்றென்றும் புன்னகை. ஐ திங்க் இந்த எஸ்பெஷலி இப்போ ஃபீல் குட் ஃபிலிம், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கிரேட் மியூசிக் எல்லாமே இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் லிட்டில் பிட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா, கொஞ்சோண்டு அந்த யூனோ சேட்னஸ் இன் த ஃபில்ம், மெலன்கலி ஸ்டஃப் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் அ ஃபில்ம் தட் ஒர்க்ஸ் ஃபார் 6 to 60. And firstly, I want to say thanks, mega periya nandri to the entire team, என்னோட producers, Doctor and Tamil Kumaran sir, and Ahmed of course. Actually I feel எனக்கு வேலை செய்யும்போது he reminded me so much of கௌதம்னு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டைல் the சேம்னு சொல்ல முடியாது, பட் வெரி சிமிலர். ஏன்னா வந்து ஓகே இப்படிதான் இந்த சீன் பண்ணணும், சரி கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், இப்படிதான் டயலாக் சொன்னோம் சொல்லவே இல்லை. he was just very casual. உங்களுக்கு எப்படி வருதோ ஒரு வெரி அண்டர் பிளேடா, அண்டர் ஸ்டேட்டடா அந்த மாதிரி பண்ணா இட் வில் ஒர்க் ஃபார் தி ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம் இந்த படத்தை. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு அஹமத். ஐ நோ அவர் தான் சொல்லிட்டே இருப்பாரு தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம், பட் ஐ மஸ்ட் சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை கரியர் and starting the 12th year in cinema, it was a very very good Christmas and New Year present னு சொல்லுவேன். And then of course I want to thank Red Giants and Uday. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லி உதய் இஸ் a very dear friend of mine, and I feel நம்ம இதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணியிருக்கோம். And Red Giants எப்பவுமே when they present a film there's a luck factor, so I think that's worked for this film also, so thanks to them. And of course my wonderful co-star Jeeva and Vinay and Sandy and Andrea. I think on the Switzerland schedule ரொம்பவே ஜாலியா இருந்தது. It was more like okay காலையில எழுந்துட்டு என்ன ஷூட்டிங் போறோமா இல்லைன்னா it was so much of fun. And I think இந்த படத்துக்கு சில சமயம் நம்ம யோசிப்போம் நம்ம என்ன ஷூட் பண்றோமா இல்ல ஏதோ ஹாலிடே மாதிரி வந்த மாதிரி இருக்கு. பட் ஐ திங்க் வி நீடட் தட் ஃபார் த ஃபில்ம். அண்ட் எல்லாமே ரொம்ப கேஷுவலா, சில சமயம் அஹமத் ஒரு டயலாக் ஷீட் எடுத்துன்னு வரும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா இந்த மாதிரி சொன்னா he was very open to the whole idea, and I think that's what worked because we were very us in the film. And of course I think என்னை பொறுத்த வரைக்கும் music is the soul to anything, not just a film, it's the soul to anything. And Haris sir has done a beautiful soundtrack, and in the album நம்ம ஒரு 2 months முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போதே I think everyone said it's a hit album, songs ரொம்பவே பிடிச்சு போச்சு. And படம் பார்த்ததுக்கு அப்புறம் I think we have done justice to the songs and the background score. So of course Haris பத்தி நான் சொல்லவே வேணாம், it's just brilliant for a love story. I think we needed him more than anything, and it's just worked for the film. So thanks to the entire team, all my ADs, my staff, everybody. ஏன்னா இது actually Ahmed சொன்ன மாதிரி it is a multi-starrer.
it is not every day that அவர் சொன்ன மாதிரி பாலிவுட்ல நடக்கிற விஷயம், பட் தமிழ் அண்ட் கொஞ்சம் டைம் இருக்குது. I don't think a bunch of people coming together, நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, சரி நம்ம ரோல் என்ன, with this how will it be, more importance அங்க கிடைக்குமா. In fact, in the படத்துல கூட பார்த்தா I have more of a prominent part in the second half. And எல்லாருக்கும் ஒரு character it's very etched out. சந்தானமா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஆண்ட்ரியா, everything has come out so beautifully, very to the T. So a huge congrats and thank you to the whole team. Thank you. இந்த படத்துல நான் ஆக்சுவலி சந்தானம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த படத்துல உனக்கு ஜீவா கூட நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா. ஸோ எனக்கு தெரியும் ஜீவா சந்தானம் நான் ஒரே ஏஜ் குரூப் தான். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது நீங்கள் நிறைய ஆளுங்களை படம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு சீரியஸான சீன் இருக்கு ஹாஸ்பிட்டலில். ஆனால் சாரி ஜீவா. ஸோ அந்த சீரியஸான சீனுக்கு இப்படி தான் ஜீவா நான் அப்புறம் சந்தானம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் இன்பிட்வீன் ஷாட்டில். ஸோ பேச்சில் நான் அப்புறம் ஜீவா பேசிருந்தோம், மச்சான் இந்த படம் ஓடலைன்னா என்ன பண்ணலாம், நீ என்ன வேலை செய்ய போற. நான் 3 முடிவு எடுத்துட்டோம். 3 பேருமே வர ஆளுது கெரியர் நல்லா போயிட்டு இருக்கு, அது சந்தானம் தான். ஸோ அதுக்காக நான் முடிவு எடுத்துட்டோம், இந்த படம் ஓடலைன்னா ஜீவா இந்த படத்தப்புறம் சந்தானம் வந்து மேனேஜர் ஆயிடுவேன், நான் சந்தானம் வந்து அசிஸ்டன்ட் ஆயிடுவேன். ஆனா நான் பப்ளிக்கா கடவுள் ஹாரி சார் மியூசிக் கொடுத்து நமக்கு காப்பாத்திட்டீங்கன்னு. அண்ட் தமிழ் குமரன் சார் அந்த நம்பிக்கையை வச்சு, அப்புறம் நம் டிரெக்டர் அஹமத் சார் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டுருக்கோம் அவருக்கு. நிறைய ஆளுங்களுக்கு அவர் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், அவர் டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லவே இல்லை. எனக்கே தெரியல, வர மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிட்டாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம் உண்மை. ஸோ இந்த படத்தில் ட்ரிஷா, ஆண்ட்ரியா யாருமே வரமாட்டாங்க இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு. நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஜீவாவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில். பட் எனிவே தேங்க்யூ, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பப்ளிக்கு என் சைடில் இருந்து ஜீவா சைடில் இருந்து நமக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.